Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. So இந்த வீடியோவில் இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் டே 2 ரிவ்யூ டே 3 ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னா 28க்கு நோல் ஆஸ்திரேலியா 13.2 ஓவர்களில் ஸோ மழை காரணமாக கால் ஆஃப் ஆச்சு. ஸோ இன்றைய நாள் மேட்ச் தொடங்கும்போது நேற்றைய ரிவ்யூ வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்தியன் பவுலர்ஸ் ஏர்லியர் விக்கெட் எடுக்கலை அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் 350+ ஸ்கோர்ஸ் போடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டாவது சொன்னது தான் நடந்தது. ஸோ முதல் செஷனில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 3 விக்கெட்ஸ் இழந்தாங்க. ஓப்பனர்ஸ் ப்ளஸ் லபுஷேனுடைய விக்கெட், பும்ரா 2 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி 1 விக்கெட். லபுஷேனுடைய விக்கெட் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்தார். கவாஜாவுடைய விக்கெட் பண்ட் கேட்ச் பிடிச்சார் பும்ரா பாலில். ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே பும்ராக்கு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. அண்ட் லபுஷேன் நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட லபுஷேன் மிக்ஸ் பண்ணி ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்தாங்க. ஸோ நான் நேற்று ப்ரிவியூவில் சொல்லும்போது என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஏர்லியர் விக்கெட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு 4 விக்கெட் ஃபஸ்ட் செஷனில் போச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகிறது ஈஸி அப்படின்னு நினச்சேன். பட் 3 விக்கெட் போச்சு. நான் 4 விக்கெட் இன்க்ளூடிங் டிராவிஸ் ஹெட் விக்கெட் அப்படின்னு நினச்சேன். பட் செஷன் முடியும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹெட் ஒரு பக்கம் பாசிட்டிவாக ஆடுறாரு. பட் ஸ்டில் ஸ்மித் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் ஆடின மாதிரி இருந்தது, ஸ்க்ராட்சியாக ஆடின மாதிரி இருந்தது. ஸோ டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா 20 நாட் அவுட் 35 பாலில், ஸ்மித் 25 68 பாலில் ஒரே ஒரு பவுண்ட்ரி. ஸோ ஸ்மித்துக்குரிய ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்கில் வந்த மாதிரியே இருந்தது. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ முதல் செஷனில் பார்த்திங்கன்னா 104க்கு 3 ஆஸ்திரேலியா 43 ஓவர்களில். ஸோ ரெண்டாவது செஷன் கண்டினியூ பண்ணும்போது ஹெட்டு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார் அண்ட் ஸ்மித் 50 கம்ப்ளீட் பண்ணார். ரெண்டாவது செஷன் பார்த்திங்கன்னா விக்கெட்டே விழலை. 70 ஓவரில் 234க்கு 3, அதாவது 27 ஓவர்களில் 130 ரன் ரெண்டாவது செஷனில் மட்டும் எடுத்தாங்க. அண்ட் மூணாவது செஷன் கண்டினியூ பண்ணும்போது ஸ்மித் அவருடைய விக்கெட்டை இழந்தார். ரெண்டாவது செஷன் நல்லா பாசிட்டிவ் ஆடினார். பழைய ஸ்டீவ் ஸ்மித்தை பார்த்த மாதிரியே இருந்தது. ஃபுட் ஒர்க், ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆட ஆரம்பித்தார். ஸோ ஸ்மித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 535 நாளுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக 10வது செஞ்சுரி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் செஞ்சுரி போன வருஷம் ஆஷஸில் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக லார்ட்ஸில் எடுத்தார். ஸோ 241 பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் ஸ்மித்துடைய விக்கெட் எடுத்தாங்க. பும்ரா புது பாலில் விக்கெட் எடுத்தார். ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் ஒரு நல்ல கேட்ச், 12 பவுண்டரிஸ் ஸ்மித் அடித்தார். இன்ஃபேக்ட் 80வது ஓவரில் பால் சேஞ்ச் பண்ணும்போது 297க்கு 3 ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோர். அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்த உடனே அவுட் ஆகிட்டார். அண்ட் டிராவிஸ் ஹெட்டும் பார்த்திங்கன்னா 152 அடித்த பிறகு 160 பாலில் அவுட் ஆகிட்டார். 18 பவுண்ட்ரி. பும்ரா பாலில் விக்கெட் கீப்பர் பண்ட் கேட்ச் பிடிச்சார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்மின்ஸ் ஒரு கேமியோ ஆடிட்டு அவுட் ஆனார். கேரி இப்போது 47 பாலில் 45 ஒரு அதிரடி இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸ்டார்க் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலைமை. ஆஸ்திரேலியா 400 தாண்டிட்டாங்க. 405க்கு 7 101 ஓவர்களில். அண்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் பும்ரா 5 for எடுத்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் சிராஜ் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இன்றைய மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆஸ்திரேலியா அவங்க பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு எண்டில் ஆடி இருக்காரு, மற்ற பேட்டர்ஸ் கூட ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பும்ராவை மட்டுமே நம்பி இருக்காங்க. பும்ரா போடும்போதெல்லாம் விக்கெட் கிடைக்கிது. அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு எண்டில் ஈஸி ரன்ஸ் கொடுக்குறாரு. ஆகாஷ்தீப் டைட் லைன்ஸில் வைக்கிறாரு. பட் ஸ்டில் அவருக்கு பெருசாக பேஸ் கிடையாது, அவரை ஈஸியாக அடிக்க முடியும். நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் சேனா கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங் பண்ணாலோ இல்லை ஒரு ஸ்பின் பவுலர் பவுலிங் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கணும். இப்போது ஜடேஜா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக பார்க்குறாங்களா இல்லை ரன்ஸை கண்டெயின் பண்ணுற ஆப்ஷனாக பார்க்குறாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா ஃபீல்டிங் இன்ஃபேக்ட் முதல் ஓவரில் இருந்து ஜடேஜாக்கு பார்த்திங்கன்னா விக்கெட் விழுற மாதிரி இருந்தது. பட் ஈஸியாக ரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ரன்ஸை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காங்களா இல்லை விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபீல்ட் செட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்றது இந்தியா கிட்ட கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் ஃபீல்ட் செட்டிங்கில் இன்னும் பெட்டராக யோசிச்சிருக்கணும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எனி டைம் டிக்ளரேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுடைய பேட்டிங் அப்ரோச் அப்படி தான் இருக்குது. ஏன்னா கேரி ஸ்டார்க்கு அப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் கிடையாது. ஸோ நாளைக்கு எனி டைம் பேட்டிங் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்தியாவை ஆட வைக்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்கும். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா பவுலர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சீக்கிரமாக அந்த 3 விக்கெட் எடுக்கணும். அண்ட் இந்தியா பேட்டிங் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 400+
ஒரு 450 ஆஸ்திரேலியா எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு பவுன்ஸ் நல்லா இருக்கும். பட் என்னென்னா இப்போவே அன்இவன் பவுன்ஸ் இருக்குது. ஸோ கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் எதிர்பார்க்குறேன். ஹெட்டு கூட மற்ற பேட்டர்ஸ் எப்படி ஆடினாங்களோ அதே அப்ரோச் தான் இருக்கணும். ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணாலும் சரி, கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் அடித்து ஆடினாலும் கேஎல் ராகுலோ அல்லது ரோஹித்தோ ஒரு பெரிய டோட்டல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இல்லைன்னா திருப்பி இந்த சீரீஸில், இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லை சீரீஸ்லேயும் கம்பேக் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் முதல் டெஸ்ட்டில் 2வது இன்னிங்ஸில் கொடுத்த மாதிரி கொடுத்து ஆகணும் இந்தியா. அதன் பிறகு தான் யோசிக்க முடியும். ஸோ நாளைக்கு ஒரு 300+ ரன்ஸ் இன்றைக்கி ஆஸ்திரேலியா அடித்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.